ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் துருவ சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். 8வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் 5 அத்தியாயங்கள் துருவ சரித்திரம். இப்பொழுது 12வது அத்தியாயத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். 12வது அத்தியாயத்தோடைய முதல் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, துருவன் அப்படி பல காலம் பகவான் சொன்னது போலவே ஆட்சியெல்லாம் புரிஞ்சு 36,000 வருஷங்கள் இந்த பூமியை ஆண்டுட்டு கடைசியில் விரக்தி ஏற்பட்டு பதரிகாசிரமம் கிளம்பி போய் அப்படி மனசை அடக்கி பகவானையே தியானம் பண்ணி சமாதியில் ஆழ்ந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே என்ன ஆறுது அப்படின்னா, நந்தன் சுனந்தன் அப்படிங்கிற பகவானுடைய பார்ஷதர்கள் அப்படி விமானத்தை எடுத்துட்டு வரா துருவனை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, அந்த நந்தனும் சுனந்தனும் துருவனிடத்தில் அத்தகைய அமிர்தமயமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வைகுண்டத்துக்கு எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி அழைச்சதும் துருவனுக்கு அத்தகைய சந்தோஷம் ஏற்பட்டுதான். உடனே போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி அங்கே இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அங்கேன்னு அந்த விமானத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணி விமானத்தையே நமஸ்காரம் பண்ணி இந்த நந்தன் சுனந்தன்கிற பகவானுடைய பார்ஷதர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி அப்படி தேஜோமயமான ஒரு ரூபத்தோட துருவன் இப்பொழுது அந்த விமானத்தை கால் வச்சு அப்படி ஏறுறான். அப்படி ஏறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மிருத்யு தேவதை அங்கே வந்திருக்கான். அதை கவனிக்கிறான் துருவன். மிருத்யு தேவதையுடைய தலைமையிலேயே காலை வச்சு துருவன் அந்த விமானத்து மேலே ஏறறானாம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொண்டரடிப்புடி ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார் திருமாலை அப்படிங்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் சொல்கிறார், நமந்தமர் தலைகள் மீதே அப்படின்னு சொல்கிறார். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர்கள் யமனுடைய பட்டர்களுடைய தலைமேலேயே காலை வைக்கிறா அப்படின்னு சொல்கிறார். அது போலவே இந்த இடத்துல துருவனும் பண்ணுறான். அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆகாசத்தில் துந்துபி மிருதங்கம் பணவம் போன்ற வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. அப்படி தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழியறா, கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடுறா. அப்படி துருவன் அந்த விமானத்தில் ஏறும் பொழுதே அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. சுனீதி அம்மாவை நினச்சிக்கிறான். சுனீதி அம்மாவை விட்டுட்டு நம்ம மட்டும் இப்படி வைகுண்டம் போகிறோமே, பாவம் இல்லையா, அவளுக்கு எல்லாமே நான் தானே, அவளை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி போகிறேனேன்னு துருவன் நினைக்கிறான். அவன் நினச்ச அடுத்த க்ஷணம் அவனோட மனசில் ஏற்பட்ட எண்ணத்தை தெரிஞ்சுண்டு நந்தன் சுனந்தன் அப்படிங்கிற அந்த பகவானுடைய பார்ஷதர்கள் அதோ பார் அப்படின்னு துருவன் இடத்துல காண்பிக்கிறான். பார்த்தாக்கா தனக்கும் முன்னாடி ஒரு விமானத்தில் ஆச்சரியமாக சுனீதி அப்படி கிளம்பி வைகுண்டம் போயின்னு இருக்காளாம். ஞானதேவர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விட்டல பக்தர் இருக்காரே, அவர் தன்னுடைய அபங்கத்தில் பாடுறார், ஞானதேவ சாங்க ஜாலநாம பாட பூர்வஜா வைகுண்ட மார்க சோபா அப்படின்னு தன்னுடைய அபங்கத்தில் அழகாக பாடுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கும் முன்னாடியே அந்த மார்க்கத்தில் வைகுண்டத்துக்கு போகிறா அப்படிங்கிறத சொல்கிறார். அது போலவே இங்கே துருவனுடைய அம்மாவான சுனீதி துருவனுக்கும் முன்னாடியே விமானத்தில் அப்படி வைகுண்டத்துக்கு போயின்னு இருக்காளாம். இப்பொழுது துருவன் அப்படி ஒரு லோகமாக தாண்டி தாண்டி போகிறான் இல்லையா. போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லாரும் துருவனை போற்றி புகழறாளாம். தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியறா. ஒரு கிரகங்களாக அப்படி தாண்டி தாண்டி போகும்பொழுது 3 லோகங்களுக்கும் மேலே இந்த சப்தரிஷி மண்டலத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பதம்னு சொல்லக்கூடிய அந்த துருவகதியை போய் அடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறார். துருவகதிங்கிற பேர் எப்படி அமையிறது அப்படின்னா, சாஸ்வதமான ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் துருவகத்தின்னு பேர். இப்போ துருவன் போய் அடைஞ்சதுனாலையும் துருவகதி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை போய் அடையிறான். இந்த ஒரு விஷ்ணு பதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, தனக்குத்தானே ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கக்கூடியது, 3 உலகங்களுக்குமே ஒளியை தரக்கூடியது. இத்தகைய லோகத்தை யார் போய் அடைவா அப்படின்னா, யார் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு க்ஷணம் கூட விடாமல் எப்பொழுதும் நல்ல காரியங்களே பண்ணின்னு இருக்காளோ அவர்கள் போய் அடையக்கூடிய ஸ்தானம். யார் போய் அடைய மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் ஜீவராசிகளிடத்தில் கருணையோடு நடந்துக்கலையோ அவர்கள் போய் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய பிரிய பக்தர்கள் தான் போய் அடையவா. அவர்களோ எப்படி இருக்கா அப்படின்னா, எப்பொழுதும் சாந்தமாக இருக்கா, சமதிருஷ்டியோடு இருக்கா, ரொம்ப சுத்தமாக இருக்கா, எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் நட்போடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் போய் அடையக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி இப்போ மைத்ரேய மகரிஷி சொல்கிறார். இப்படியாக துருவன் 3 லோகங்களுக்கும் மேலே ஒரு அழகான சூடாமணின்னு சொல்கிறோம் இல்லையா, தலையில் அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு உத்தமமான ரத்னம், அது மாதிரி ஒரு சூடாமணியை போல திகழ்ந்தான் துருவன் அப்படின்னு சொல்கிறார். ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் எல்லாமே இந்த சாஸ்வதமான இந்த துருவஸ்தானத்தை தான் அப்படி பிரதட்சணம் பண்ணி சுற்றி சுற்றி வேகமாக சுற்றி வந்துட்டுருக்கு ஆகாசத்தில் அப்படின்னு சொல்கிறார். மைத்ரேய மகரிஷி இப்போ சொல்கிறார், விதுரர் இடத்துல நாரதர் இத்தகைய ஒரு மகிமையை
துருவனுடைய மகிமையை பார்த்துட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரச்சேதசுகளுடைய ஒரு சத்திர யாகம், அந்த ஒரு சத்திர யாக சபையில் துருவனுடைய மகிமைகளை பாடுறாராம். பகவத்குணங்கள்லாம் பாடுவார் இல்லையா நாரதர் வீணையை வச்சுண்டு. அப்பொழுது பகவானுடைய பக்தர்களுடைய குணமும் தானே பாடத்தக்கது. அதனால இங்கே துருவனுடைய மகிமையை எடுத்து பாடுறாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அத்தகைய பதிவிரதையான சுனீதியோட பிள்ளையான துருவன் தபசு மூலமாக எந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சானோ அதை வேதம் தெரிஞ்ச ரிஷிகளால் கூட அடைய முடியாதுங்கிற பொழுது எங்கேயாவது க்ஷத்திரியர்களால் அடைய முடியுமா? அப்படி என்ன பண்ணான் துருவன் அப்படின்னா, 5 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது மாற்றாந்தாயனுடைய ஒரு சொல்லுனால அப்படி தாக்கப்பட்டு மனசில் அத்தகைய வேதனையோடு வரும்பொழுது என்னுடைய ஒரு சொல்லை கேட்டு, என்னுடைய ஒரு உபதேசத்தை கேட்டு வனத்துக்கு போய் தபஸ் பண்ணி யாராலையுமே ஜெயிக்க முடியாத பகவானையும் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறார். அஜிதம் பிரபும் அப்படின்னு சொல்கிறார். பகவானை பொதுவாக யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஆனால் யாரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நல்ல குணங்களுடைய பக்தர்கள் தங்களுடைய ஆத்ம குணங்கள்னால பகவானை ஜெயிச்சுடுறாளாம். அத்தகைய பகவானையே அவன் ஜெயிச்சான். அதனால ஒரு 5 வயசு குழந்தை கொஞ்ச நாட்களில் அடைஞ்ச அந்த ஒரு ஸ்தானத்தை பல வருஷங்கள் முயற்சி பண்ணால் கூட எந்த ஒரு க்ஷத்திரியர்களாலையும் இனி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி போற்றி புகழறார் நாரதர். அதனால இப்பொழுது மைத்ரேய மகரிஷியும் சொல்லி முடிக்கிறார். ஹே விதுரா, நீ கேட்டது போலவே இந்த உத்தமமான துருவ சரித்திரத்தை முழுமையாக உனக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது ஒரு அழகான பலஸ்ருதியும் சொல்கிறார் இந்த துருவ சரித்திரத்துக்கு. யாரெல்லாம் இந்த புண்ணியமான துருவ சரித்திரத்தை கேட்குறாளோ படிக்கிறாளோ நிறைய தனம் ஏற்படும், யசஸ் ஏற்படும், தீர்க்கமான ஆயுஸ் ஏற்படும், எல்லா மங்களங்களும் ஏற்படும், ஸ்வர்க்க சுகங்கள்லாம் கிடைக்கும், சாஸ்வதமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வைகுண்டம், அதாவது உயர்ந்த மோட்சமும் கிடைக்கும், எல்லா பாவங்களும் அழியும், எல்லா சாதுக்களாலையும் போற்றத்தகுந்தது இந்த துருவ சரித்திரம் அப்படின்னு சொல்லி யார் இதை திரும்ப திரும்ப பக்தியோட இந்த சரித்திரத்தை கேட்குறாளோ அவர்களுக்கு பகவானிடத்தில் அத்தகைய பக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்தி மூலமாக அவர்கள் எல்லா துக்கத்தையும் சுலபமாக தாண்டிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, யார் தனக்கு ஒரு மேன்மை வேணும்னு நினைக்கிறாளோ அவர்களுக்கு மேன்மையும் தரக்கூடியது இந்த சரித்திரம். யார் தங்களுக்கு மானம், அதாவது மரியாதை வேணும்னு நினைக்கிறாளோ அதையும் தரக்கூடியது. யார் தேஜஸ் வேணும்னு ஆசைப்படுறாளோ, ஒரு பிரகாசம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அதையும் தரக்கூடியது. பொதுவாக யார் பக்தியோடு இதை கேட்குறாளோ அவர்களுக்கு எல்லா நற்குணங்களையும் அளிக்கக்கூடியது அப்படின்னெல்லாம் சொல்லி, ஒரு பக்தனானவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏகாகிரமான மனசோட கார்த்தாலையும் சாயந்திரமும் பக்தர்களுக்கு முன்னாடி உட்காண்டு பக்தியோட இந்த துருவ சரித்திரத்தை எடுத்து சொல்லணும். அதுலேயும் சில முக்கியமான நாட்களெல்லாம் சொல்லி அன்னைக்கு சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்கள், துவாதசின்னு சொல்லக்கூடிய 12வது நாள் ஒரு பட்சத்துலேயும் அந்த துவாதசி, ஸ்ரவண நட்சத்திரம் கூடி இருக்கக்கூடிய நாள், சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறாரே அத்தகைய தினங்கள், அல்லது அர்க்க தினம்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள், இத்தகைய நாட்கள்லாம் சொன்னால் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். யார் இந்த துருவ சரித்திரத்தை எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம அப்படி சொல்கிறாளோ, தாங்கள் சொல்கிறதுனாலேயே தனக்குத்தானே சந்தோஷப்படுறாளோ அவர்கள் பரிபூர்ணமான நிலையை அடைவா அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு யார் இந்த ஞானத்தை எடுத்து வழங்குறாளோ அப்படி எல்லா இடத்துலையும் கருணையோடு இருக்கிற அத்தகையவர்களுக்கு தேவர்கள் கருணையையும் தங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பொழியறா அப்படின்னு சொல்கிறார். அதனால இப்பொழுது மைத்ரேய மகரிஷி சொல்லி முடிக்கிறார். 5 வயசு குழந்தை விளையாட்டு சாமான்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மாவுடைய லாலனையும் விட்டுட்டு விஷ்ணுவே சரணம் அப்படின்னு போய் அந்த பகவானுடைய திருவடியை அடைஞ்ச அந்த உத்தமமான துருவனுடைய சரித்திரத்தை உனக்கு நான் அடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். இந்த 12வது அத்தியாயத்தோட 5 அத்தியாயங்கள் கொண்ட இந்த துருவ சரித்திரமானது பூர்த்தி ஆறுது. இப்பொழுது நம்ம இந்த செஷனில் 28வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमि
कारुणिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। मैत्रेय उवाच मैत्रेय उवाच निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः निशम्य वैकुण्ठ नियोज्य मुख्ययोः मधुच्युतं वाचम् उरुक्रमप्रियः मधुच्युतं वाचमुरुक्रमप्रियः मधुच्युतं वाचमुरुक्रमप्रियः कृताभिषेकः कृतनित्यमङ्गलो कृताभिषेकः कृतनित्यमङ्गलो कृताभिषेकः कृतनित्यमङ्गलो मुनीन् प्रणम्य आशिषम् अभ्यवादयत् मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् मुनीन् प्रणम्याशिषम् अभ्यवादयत् परित्याभ्यर्च्य धिष्ण्याघ्र्यम् परित्याभ्यर्च्य धिष्ण्याग्र्यम् परित्याभ्यर्च्य धिष्ण्याग्र्यम् पार्षदौ अभिवन्द्य च पार्षदावभिवन्द्य च पार्षदावभिवन्द्य च येष तद् अधिष्ठातुम् येष तदधिष्ठातुम् येष तदधिष्ठातुम् बिभ्रद्रूपं हिरण्मयम् बिभ्रद्रूपं हिरण्मयम् बिभ्रद्रूपं हिरण्मयम् तदोत्तानपदः पुत्रो तदोत्तानपदः पुत्रो
तदोत्तानपदः पुत्रो ददर्श अन्तकम् आगतम् ददर्शान्तकमागतम् मृत्योः मूर्ध्नि पदं दत्त्वा मृत्योर्मूर्ध्नि पदं दत्त्वा आरुरोह अद्भुतं गृहम् आरुरोहाद्भुतं गृहम् तदा दुन्दुभयो नेदुः मृदङ्गपणवादयः गन्धर्वमुख्याः प्रजगुः पेतुः कुसुमवृष्टयः स च स्वर्लोकमारोक्ष्यन् सुनीतिं जननीं ध्रुवः अन्वस्मरद् अगं हित्वा दीनां यास्ये त्रिविष्टपम् इति व्यवसितं तस्य व्यवसायसुरोत्तमौ दर्शयामास तुर्देवीं पुरोयानेन गच्छतीं तत्र प्रशंसद्भिः पथि वैमानिकैः सुरैः अवकीर्यमाणो ददृशे कुसुमैः क्रमशो ग्रहान् त्रिलोकीं देवयानेन सोऽतिव्रज्य मुनीनपि परस्ताद्यध्रुवगतिः विष्णोः पदम् अथाभ्यगात् यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतो लोकाः त्रयो ह्यनुविभ्राजन्तयेते यन्नाव्रजन् जन्तुषु ये अननुग्रहाः व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम्
व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् शान्ताः समदृशः शुद्धाः शान्ताः समदृशः शुद्धाः शान्ताः समदृशः शुद्धाः सर्वभूतानुरञ्जनाः 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 यान्ति अञ्जसा अच्युतपदम् यान्त्यञ्जसाच्युतपदम् यान्त्यञ्जसाच्युतपदम् अच्युत प्रिय बान्धवाः अच्युतप्रियबान्धवाः अच्युतप्रियबान्धवाः इति उत्तानपदः पुत्रो इत्युत्तानपदः पुत्रो इत्युत्तानपदः पुत्रो ध्रुवः कृष्णपरायणः ध्रुवः कृष्णपरायणः ध्रुवः कृष्णपरायणः अभूत् त्रयाणां लोकानाम् अभूत्रयाणां लोकानाम् अभूत्रयाणां लोकानां चूडामणिः इवामलः चूडामणिरिवामलः चूडामणिरिवामलः गम्भीरवेगो अनिमिषम् गम्भीरवेगो निमिषं गम्भीरवेगो निमिषं ज्योतिषां चक्रमाहितम् ज्योतिषां चक्रमाहितं ज्योतिषां चक्रमाहितं यस्मिन् भ्रमति कौरव्य यस्मिन् भ्रमति कौरव्य यस्मिन् भ्रमति कौरव्य मेढ्यामिव गवां गणः मेढ्यामिव गवां गणः मेढ्यामिव गवां गणः महिमानं विलोक्य अस्य महिमानं विलोक्यास्य महिमानं विलोक्यास्य नारदो भगवान् ऋषिः नारदो भगवान् ऋषिः नारदो भगवान् ऋषिः आतोद्यं वितुदन् श्लोकान् आतोद्यं वितुदन् श्लोकान् आतोद्यं वितुदन् श्लोकान् सत्रे अगायत् प्रचेतसाम् सत्रे गायत् प्रचेतसां सत्रे गायत् प्रचेतसां नारद उवाच नारद उवाच नूनं सुनीतेः पतिदेवतायाः नूनं सुनीतेः पतिदेवतायाः नूनं सुनीतेः पतिदेवतायाः तपः प्रभावस्य सुतस्य तां गतिम् तपः प्रभावस्य सुतस्य तां गतिम् तपः प्रभावस्य सुतस्य तां गतिम् दृष्ट्वा अभ्युपायानपि वेदवादिनो दृष्ट्वाभ्युपायान् अपि वेदवादिनो दृष्ट्वाभ्युपायान् अपि वेदवादिनो नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः भिन्नेन यातो हृदयेन दूयता भिन्नेन यातो हृदयेन दूयता भिन्नेन यातो हृदयेन दूयता वनं मद् आदेशकरो अजितं प्रभुं वनं मदादेशकरोजितं प्रभुं वनं मदादेशकरोजितं प्रभुं जिगाय तद्भक्तगुणैः पराजितम् जिगाय तद्भक्तगुणैः पराजितं जिगाय तद्भक्तगुणैः पराजितं यः क्षत्रबन्धुः भुवि तस्याधिरूढम् यः क्षत्रबन्धुः भुवि तस्याधिरूढं
यः क्षत्रबन्धुः भुवि तस्याधिरूढम् अन्वारुरुक्षेद् अपि वर्षपूगैः अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः षट्पञ्चवर्षो यद् अहोभिः अल्पैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः प्रसाद्य वैकुण्ठम् अवाप तत्पदम् प्रसाद्य वैकुण्ठमवाप तत्पदम् प्रसाद्य वैकुण्ठम् अवाप तत्पदम् मैत्रेयो उवाच मैत्रेय उवाच एतत्ते अभिहितं सर्वम् एतत्ते अभिहितं सर्वम् एतत्ते अभिहितं सर्वम् यत्पृष्टोऽहम् इह त्वया यत्पृष्टोऽहम् इह त्वया यत्पृष्टोऽहम् इह त्वया ध्रुवस्य उद्दामयशसः ध्रुवस्योद्दामयशसः ध्रुवस्योद्दामयशसः चरितं सम्मतं सताम् चरितं सम्मतं सताम् चरितं सम्मतं सताम् धन्यं यशस्यम् आयुष्यम् धन्यं यशस्यम् आयुष्यम् धन्यं यशस्यम् आयुष्यम् पुण्यं स्वस्त्ययनं महत् पुण्यं स्वस्त्ययनं महत् पुण्यं स्वस्त्ययनं महत् स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं प्रशस्यम् अघमर्षणम् प्रशस्यम् अघमर्षणम् प्रशस्यम् अघमर्षणम् श्रुत्वा एतत् श्रद्धया अभीक्ष्णम् श्रुत्वैतत् श्रद्धयाभीक्ष्णम् श्रुत्वैतत् श्रद्धयाभीक्ष्णम् अच्युत प्रिय चेष्टितम् अच्युत प्रियचेष्टितम् अच्युत प्रियचेष्टितम् भवेद्भक्तिः भगवती भवेद्भक्तिर्भगवती भवेद्भक्तिर्भगवती यया स्यात् क्लेशसंक्षयः यया स्यात् क्लेशसंक्षयः यया स्यात् क्लेशसंक्षयः महत्त्वम् इच्छतां तीर्थम् महत्त्वम् इच्छतां तीर्थम् महत्त्वम् इच्छतां तीर्थम् श्रोतुः शीलादयो गुणाः श्रोतुः शीलादयो गुणाः श्रोतुः शीलादयो गुणाः यत्र तेजः तदिच्छूनाम् यत्र तेजस्तदिच्छूनां यत्र तेजस्तदिच्छूनां मानो यत्र मनस्विनाम् मानो यत्र मनस्विनां मानो यत्र मनस्विनां प्रयतः कीर्तयेत् प्रातः प्रयतः कीर्तयेत् प्रातः प्रयतः कीर्तयेत् प्रातः समवाये द्विजन्मनाम् समवाये द्विजन्मनां समवाये द्विजन्मनां सायं च पुण्यश्लोकस्य सायं च पुण्यश्लोकस्य सायं च पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् ध्रुवस्य चरितं महत् ध्रुवस्य चरितं महत् पौर्णमास्यां सिनीवाल्यां पौर्णमास्यां सिनीवाल्यां पौर्णमास्यां सिनीवाल्यां द्वादश्यां श्रवणेऽथवा द्वादश्यां श्रवणेऽथवा द्वादश्यां श्रवणेऽथवा दिनक्षये व्यतिपाते दिनक्षये व्यतिपाते दिनक्षये व्यतिपाते सङ्क्रमे अर्कदिनेऽपि वा सङ्क्रमेऽर्कदिनेऽपि वा सङ्क्रमेऽर्कदिनेऽपि वा श्रावयेत् श्रद्धधानानां श्रावयेत् श्रद्धधानानां
श्रावयेत् श्रद्धधानानां तीर्थपादपदाश्रयः 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 न इच्छन् तत्र आत्मना आत्मानं नेच्छं तत्रात्मनात्मानं नेच्छं तत्रात्मनात्मानं सन्तुष्ट इति सिद्ध्यति सन्तुष्ट इति सिद्ध्यति सन्तुष्ट इति सिद्ध्यति ज्ञानम् अज्ञाततत्त्वाय ज्ञानम् अज्ञाततत्त्वाय ज्ञानम् अज्ञाततत्त्वाय यो दद्यात् सत्पथे अमृतम् यो दद्यात् सत्पथेऽमृतं यो दद्यात् सत्पथेऽमृतं कृपालोः दीननाथस्य कृपालोर्दीननाथस्य कृपालोर्दीननाथस्य देवाः तस्य अनुगृह्णते देवास्तस्यानुगृह्णते देवास्तस्यानुगृह्णते इदं मया ते अभिहितं कुरुद्वः इदं मया ते विहितं कुरुद्वः इदं मया ते विहितं कुरुद्वः ध्रुवस्य विख्यातविशुद्धकर्मणः ध्रुवस्य विख्यातविशुद्धकर्मणः ध्रुवस्य विख्यातविशुद्धकर्मणः हित्वार्भकः क्रीडनकानि मातुः हित्वार्भकः क्रीडनकानि मातुः हित्वार्भकः क्रीडनकानि मातुः गृहं च विष्णुं शरणं यो जगाम गृहं च विष्णुं शरणं यो जगाम गृहं च विष्णुं शरणं यो जगाम இப்பொழுது 28வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் சேர்ந்து படிக்கலாம். ஃப்ரம் தி 28th ஸ்லோகா. மைத்ரேய உவாச்ச நிஷம்ய வைகுண்ட நியோஜ்ய முக்யயோः மதுச்சுதம் வாசமுருக்ரம பிரியः कृताभिषेकः कृतनित्यमङ्गलो मुनीन् प्रणम्याशिषमभ्यवादयत् परीत्याभ्यर्च्य धिष्ण्याग्र्यं पार्षदावभिवन्द्य च इयेष तदधिष्ठातुं बिभ्रद्रूपं हिरण्मयं तदोत्तानपदः पुत्रो ददर्शान्तकमागतम् मृत्योर्मूर्ध्नि पदं दत्त्वा आरुरोहाद्भुतं गृहम् तदा दुन्दुभयो नेदुः मृदङ्गपणवादयः गन्धर्वमुख्याः प्रजगुः पेतुः कुसुमवृष्टयः स च स्वर्लोकमारोक्ष्यन् सुनीतिं जननीं ध्रुवः अन्वस्मररगं हेत्वा दीनां यास्ये त्रिविष्टपम् इति व्यवसितं तस्य व्यवसाय सुरोत्तमौ दर्शयामास तुर्देवीं पुरो यानेन गच्छतीं तत्र तत्र प्रशंसद्भिः पथि वैमानिकैः सुरैः अवकीर्यमाणो ददृशे कुसुमैः क्रमशो ग्रहान् त्रिलोकीं देवयानेन सोऽतिव्रज्य मुनीनपि परस्ताद्यध्रुवगतिः विष्णोः पदमथाभ्यगात् यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतो लोकास्त्रयो ह्यनुबिभ्राजन्त एते यन्नाव्रजन् जन्तुषु येन नुग्रहाः व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् शान्ताः समदृशः शुद्धाः सर्वभूतानुरञ्जनाः यान्त्यञ्जसाच्युतपदम् अच्युतप्रियबान्धवाः इत्युत्तानपदः पुत्रो ध्रुवः कृष्णपरायणः अभूत्रयाणां लोकानां
चूडामणिरिवामलः गम्भीरवेगो निमिषं ज्योतिषां चक्रमाहितं यस्मिन् भ्रमति कौरव्य मेढ्यामिव गवाङ्गणः महिमानं विलोक्यास्य नारदो भगवान् ऋषिः आतोद्यं विदुदन् श्लोकान् सत्रे गायत् प्रचेतसां नारद उवाच नूनं सुनीतेः पतिदेवतायाः तपः प्रभावस्य सुतस्य तां गतिं दृष्ट्वाभ्युपायानपि वेदवादिनो नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः भिन्नेन यातो हृदयेन दूयता वनं मदादेशकरोजितं प्रभुं जिगाय तद्भक्तगुणैः पराजितं यः क्षत्रबन्धुर्भुवि तस्याधिरूढम् अन्वारुरुक्षेद् अपि वर्षपूगैः षट्पञ्चवर्षो यद् अहोभिरल्पैः प्रसाद्य वैकुण्ठम् अवाप तत्पदम् मैत्रेय उवाच एतत्ते विहितं सर्वं यत्पृष्टोऽहमिह त्वया ध्रुवस्योद्दाम यशसः चरितं सम्मतं सताम् धन्यं यशस्यम् आयुष्यं पुण्यं स्वस्त्ययनं महत् स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं प्रशस्यम् अघमर्षणम् श्रुत्वैतत् श्रद्धया भीक्ष्णम् अच्युतप्रियचेष्टितं भवेद्भक्तिर्भगवती यया स्यात् क्लेशसंक्षयः महत्त्वं इच्छतां तीर्थं श्रोतुशीलादयो गुणाः यत्र तेजस्तदिच्छूनां मानो यत्र मनस्विनां प्रयतः कीर्तयेत् प्रातः समवाये द्विजन्मनां सायं च पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् पौर्णमास्यां सिनीवाल्यां द्वादश्यां श्रवणेऽथवा दिनक्षये व्यतिपाते सङ्क्रमेऽर्कदिनेऽपि वा श्रावयेत् श्रद्धधानानां तीर्थपादपदाश्रयः नेच्छंस्तत्रात्मनात्मानं सन्तुष्ट इति सिद्ध्यति ज्ञानम् अज्ञाततत्त्वाय यो दद्यात् सत्पथेऽमृतं कृपालोर्दीननाथस्य देवास्तस्यानुगृह्णते इदं मया ते विहितं कुरुद्वः ध्रुवस्य विख्यातविशुद्धकर्मणः हित्वार्भकः क्रीडनकानि मातुः गृहं च विष्णुं शरणं यो जगाम श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இந்த அத்தியாயம் நம்ம படித்த ராகம் வாசந்தி. இந்த 12வது அத்தியாயத்தோட துருவ சரித்திரம் பூர்த்தியாகுது. இதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு 2 வாரத்துக்கு அப்புறமாக திரும்பவும் நம்ம 13வது அத்தியாயத்திலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavatam Mahapurana. And now in the 4th skanda, we are learning the Dhruva Charitram. The Dhruva Charitra comprises of 5 chapters, beginning from the 8th chapter till the 12th chapter. And now we have started learning the 12th chapter in the previous session. We saw how Dhruva, after ruling this earth for 36,000 long years, he developed dispassion. He went to Badarikashrama. And there he controlled his mind and started meditating upon Bhagavan and entered into deep samadhi. And then just at the time when his lifespan ended, we saw how a Vimana descended from the sky to take him to Vaikuntha.
and how Nanda and Sunanda, the two attendants or the two Vishnu Parshadas, invited Dhruva to ascend to Vaikuntha. And now further in this 12th chapter, Maitreya Maharishi says, when Dhruva listened to these nectarine words of Nanda and Sunanda, he became extremely happy. He immediately took a holy dip in the river Ganges. He prostrated to all the sages there in Badarikashrama, and taking their blessings, he came to the Vimana, he circumambulated the Vimana, he prostrated to the Vimana itself, and then also to Nanda and Sunanda, the Vishnu Parshadas, and with a form shining like gold, he was so resplendent now, he was about to ascend the Vimana. And when he was about to just ascend the Vimana, he saw that the god of death had approached there. And so now Dhruva placed his foot on the head of death itself, because the god of death himself had bent low in order that Dhruva might place his foot on his head. And so now Dhruva placed his foot on death's head and entered the Vimana. And here we might note that Tondaradi Pudi Alvar, a great Alvar, in his Tirumalai Prabandha, he says, Naman Tamar Talaigal Meede. He says those who do Nama Sankirtana, they place their foot on the heads of even Yama's attendants. And similarly here Dhruva also does that. And as he was about to ascend the Vimana, in the sky the Dundubis, the Mridangas, the Panavas, they were all being sounded. All the Gandharvas sang many songs, and all the Devas rained a shower of flowers. And when Dhruva was ascending the Vimana, he was reminded of his mother Suniti. He thought, how is it that I am leaving her behind and going to Vaikuntha alone by myself? Because for Suniti, I am everything for her. So how is it that I am leaving her back and going to Vaikuntha? And even as this thought arose in Dhruva's mind, the Vishnu Parshadas, they could understand that, and immediately they showed Dhruva, look there. And Dhruva saw that even before him, his mother Suniti was going in a very resplendent Vimana to Vaikuntha. And this is what a great Vittala Bhakta Jnanadeva sings in his Abhanga. He says, Jnanadeva Sanga Jala Nama Patha Purvaja Vaikuntha Marga Sopa. He says those who do Nama Sankirtana, their ancestors, they go to Vaikuntha even before them in the same path, he says. And that is how here Dhruva sees that his mother Suniti was going to Vaikuntha even before him. And as Dhruva kept passing all the spheres, everywhere he was being praised, and all the Devas showered a rain of flowers, and he saw all the planets as he crossed them one by one. And finally he went to the highest state of Vishnupada, which is above all the three worlds and also above the Saptarshi Mandala. And this place Vishnupada is called as the Dhruva Gati, because Dhruva means Shashvata or eternal, and that is also one reason for which it is called as Dhruva Gati. The other reason is that it was the state that was attained by Dhruva, and so it is also known as Dhruva Gati. And it is the abode that shines all by itself and also imparts lustre to all the three worlds. And he says, who can attain this state? He says, those who perpetually keep doing benevolent deeds in this world, such people attain this state. And those who have no compassion for all the living beings in this world can never attain this state, he says. And the dear devotees of Vishnu, who are ever calm, who are equipoised, who are always pure and friendly to all the living beings, they very easily attain this abode of Lord Vishnu, he says. And all the luminaries and all the planets that keep moving about in the sky in great speed, they do so only circumambulating this Vishnu Pada. And now Maitreya Maharishi says, Narada Maharishi, who witnessed all this glory of Dhruva, he was so extremely happy because he is his guru. And so what he did was, in the Satra Yaga of the Prachetas, in the sacrificial assembly of the Prachetas, Narada Maharishi, when he sings the glories of Bhagavan with his Veena, he sings the glory of Dhruva also, who is such a great devotee of Bhagavan. He says, even the Vedic seers who have learnt all the Vedas cannot attain this state that has been attained by Dhruva through his tapas, who is the son of Suniti, who is such a great pativrata. And when that being the case, how can Kshatriyas ever imagine to attain this state, he says. And he was just 5 years old when he was stung by the sharp words of his stepmother, and he immediately left his mother also
And upon my Upadesha, Narada here proudly says, upon my Upadesha, he went to the forest, he did tapas and attained Bhagavan. He won over Bhagavan, who is not easily won by anybody else at all. And Bhagavan is usually not won by anybody, but he can be won over only by his devotees because of their noble qualities. And that is how Dhruva won over the Lord himself. And he says that state that has been attained by Dhruva in just a few days, when he was just a 5-year-old child, cannot be attained by these kings even if they try over a long period of time, over many years, he says. And now Maitreya Maharishi says, O Vidura, I have now narrated this glorious charitra of Dhruva because you asked me about it, and he also gives a Palashruti here. This holy story of Dhruva, when recited or heard, gives all fortune, wealth, fame, longevity, all auspiciousness, heavenly bliss, and the eternal state of moksha or Vishnupada, and it destroys all the sins, and it is highly esteemed by all the sadhus. And one who listens repeatedly to this Dhruva Charitra with lot of devotion in his heart attains deep devotion to Bhagavan, he says. And with this devotion that he develops, he can easily cross over all the sufferings of samsara. And not only that, he says it bestows greatness to those who desire it, it bestows splendor to those who desire for that, and also honor to those who want it, and all the noble virtues to those who listen to it very devotedly. And what a bhakta must do is, he must with a concentrated mind narrate this glorious charitra of Dhruva in the assembly of all the sadhus, both morning and evening. And he also gives some special days on which one must recite the Dhruva Charitra. He says on full moon days, on no moon days, on Dwadasi, that is the 12th day of every fortnight, the days which have the Shravana Nakshatra, the Shravana star, on the Sankranti day when the sun moves from one zodiac to the other, the Arka Dina or Sundays. By doing so on these days, he attains greater benefits. And if a person narrates this Dhruva Charitra without expecting anything in return, being satisfied and pleased with himself for doing that, then he attains the state of perfection, he says. And those who impart this knowledge or wisdom to all the ignorant people with lot of compassion in his heart, then all the devas, they shower their blessings on such a person, he says. And so Maitreya Maharishi concludes this Dhruva Charitra with this 12th chapter of the 4th skanda, because the Dhruva Charitra comprises of 5 chapters from the 8th till the 12th. So here he concludes by telling, here have I narrated this Dhruva Charitra wherein the small child Dhruva, when he was just 5 years old, left behind all his toys and left behind the shelter and care of his mother and rushed to the feet of Lord Vishnu. And with this ends the glorious Dhruva Charitra which we learned today. And further we shall take a small break and we shall not have classes for the next 2 weekends, and we shall continue from the following weekend with the 13th chapter of the 4th skanda. Radhe Radhe.